அவர்களுடைய 60வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அலுவலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நீங்கள் எங்களுக்காக இங்கே வருகை தந்தது எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இவங்க என்னோட அத்தை, ஸோ நான் பேபி அத்தைன்னு சொல்கிறேன். தெரியும், நாங்கள் பெரிய ஒரு இழப்பை தாண்டி வந்த நாங்கள். அப்படி இருந்தும் இவ்வளோத்தையும் தாண்டி வந்து எங்களோட அத்தைக்காண்டி இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் இங்கே பிளான் பண்ணி இருக்கிறோம். அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. ரைட், இப்போ நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு கெஸ்ஸிங். ஸோ யார் வந்து இந்த பர்த்டே பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரேண்டம் கெஸ்டிங் எல்லாருக்கும் யாருன்னாலும் சொல்லலாம். சொல்கிற ஆக்களுக்கு நாங்கள் ஒரு கேக் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்போம். அப்புறம் எங்களோட அத்தை வந்து கெஸ் பண்ண போகிறா, நான் பெற்று போட்ட பிள்ளைகளில் எந்த பிள்ளை எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸை வந்து செஞ்சுருக்குமென்னு சொல்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறேன். அதான் கொஞ்சம் மூச்சு கேட்குது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். சொல்லுங்க அத்தை, இப்படி உங்களுக்கு சர்ப்ரைஸ் யார் செஞ்சுருப்பினா? அத்தை, மற்ற பிள்ளைகள என்ன நினைக்க போயினோம்? ஐயோ, சோபனா வீட்டை வந்து அடிக்க போறாங்க. நல்ல முடிவுக்கு வாங்க. யார் இப்படி எல்லாம் தந்துருப்பினோம்? சுரேஷ். அப்ப கயன் அண்ணா யாரும் ஒரு பிள்ளைய தான் சொல்லலாம். சுரேஷ் தான் எல்லாம் செய்யும். அப்படியா? மிச்சோட பிள்ளையெல்லாம் செய்ய மாட்டேங்க. அப்ப நீங்க வெத்து போட்ட சோபனா இதுக்கெல்லாம் தகுதி இல்லையா? சரி சரி, நாங்கள் குடும்பத்தை குலைக்க விரும்பல. அவ கெஸ் பண்ணுறா சுரேஷ் அண்ணா, அடுத்தது எங்கள் சனா அக்கான்னு சொல்லி. ஓகே, நாங்கள் பார்ப்போம் அந்த கெஸ்ஸிங் வந்து உண்மையாக இருக்கான்னு சொல்லி. ஆடியன்ஸ் யாரும் கெஸ் பண்ண விரும்புகிறீங்களா? ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ண, ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கப்பா. அதாவது இந்த பிள்ளை இவ பெற்றது இந்த ஒரு பிள்ளை, ஓகே இந்த பிள்ளை வச்சிருக்கலான்னு சொல்லி. ஆண்டி கமான் சுரேஷ். ஓ ஓகே, நீங்க சுரேஷ் என்னப்பா எல்லாம் சுரேஷ் சுரேஷ்ன்றீங்க? ஓகே கமான். யாரு? சுரேஷ் மாமா. அப்ப கல்யாண மாமா பிடிக்காதா? சோபனா தங்கிட்ட வரைக்கும் உள்ளுவா கட்டாயம் நடக்குது. பார்க்கிங் பிறகு வச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசஸ் வந்து இங்கே இருக்குது. நான் கீழே போயிட்டு வெயிட் பண்ணுறேன். வேறும் வந்து முடிய விட்டு கதைப்போம். ஓகே, தேங்க்யூ. மன்னவர் இங்க நடந்து வந்தாக்கா மதுரை ஜில்லாவே வணங்குமடா. தென்னவர் கொஞ்சம் கைய சச்சா அந்த கடல கூட அடங்குமடா. நல்லவர் ஒரு வார்த்தை சொன்னா எங்க நாட்டு சனத்துக்கு வேதமடா. வல்லவர் ஒரு கண்ண சச்சா வெற்றி வேலன படைகள் பொங்குமடா. எங்க சாமி பேச்செடுத்தா கோட்டையெல்லாம் குலுங்குமடா. அவர் பாத மண்ணெடுத்து பூசிக்கிட்டா வெற்றியடா. வீரத்தில் வருது பாண்டியரு, இந்த வானத்தில் அவர்தான் சூரியரு. வீரத்தில் வருது பாண்டியரு, இந்த வானத்தில் அவர்தான் சூரியரு. பார்த்ததில்ல. நீங்க என்ன சர்ப்ரைஸ் இன்னைக்கு கொடுத்தாலும் இப்படி ஒரு சர்ப்ரைஸுக்கு எப்பவுமே ஈடாகாது. யார் இந்த பிரில்லியன்ட் பிரைன் இந்த கிரியேட் பண்ணான்னு எனக்கு தெரியல. சந்தோஷமா இருக்கு இப்படி பார்க்க. ஒரு பர்சனை இழக்கிற வலி வந்து எப்படி இருக்குமான்னு சொல்லி இதில் இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு தருணத்தை நாங்கள் கொடுக்க விடக்கூடாதுக்காண்டி எங்களோட அத்தைக்காண்டி ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அடுத்தது நாங்கள் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வச்சுருக்கிறோம் எங்களோட அத்தைக்கு. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு அவங்க வந்து கெஸ் பண்ண போகிறா யார் இந்த கிஃப்டை வந்து அவங்க கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ கிஃப்டை கொண்டு வரீங்களா? உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே.
இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேர்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து அப்ப யார் இந்த தொழில் தந்திருப்பீங்க? இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்துல நீங்க வந்து பிள்ளைகளை மிஸ் பண்றீங்களா? வந்ததுக்காக வந்தாக்களுக்காண்டி ஒரு 2 நாள் இதோட நாங்க முடிச்சு போடுவோம். சந்தோஷம். எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கு எல்லோரும் வந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. அவ சொல்லிட்டா இந்த இடத்துல நான் பிள்ளைகளை வந்து மிஸ் பண்றான்னு சொல்லி. ஓகே, அதுக்கு பிறகு நீ நடக்கிறதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடையும் நீயே. I thank you. உன்னை போலும் தாய்தான் இருக்கு, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. பருவங்கள் மாறி வர, வருடங்கள் ஓடிவிட, இழந்த என் இனிமைகளை உன்னில் சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவரோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ அம்மா. பேசுற ருசியா பாக்குற, ருசியா சமையல செய்விய நீ. பசும்பாலையில துவரம் பருப்ப கடைஞ்சு தாளிச்சு கொடுக்கட்டுமா? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பட்டு குயிலோ மடியோடு,